இப்ப நாம் இந்த பகுதியிலும் கூட உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு உண்மையான மகிழ்ச்சிகரமான ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் என்ற தலைப்புல நம்ம என்ற சில காரியங்களை நாம் கவனித்து பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதம் சார்ந்ததோ அல்லது ஒழுங்குகள் சடங்குகளை பின்பற்றுவதோ கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு நாங்கள் பிறந்தெடுப்பதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. சிலர் நாங்கள் சபைகளுக்கு செல்வதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. சிலருக்கு அவர்களுடைய பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களா இருப்பதனால தங்களை கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதாமம் அறிவிக்கிற இந்த கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ குடும்பமுமானது கிறிஸ்துவோட இணைந்து அனுதினமும் தினசரி அவர்கள் கிறிஸ்துவை போல் வாழ்வதை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையும் உண்மையான கிறிஸ்தவ குடும்பமுமாக இருக்கும். பாரம்பரியத்தின் அடிப்படையில கிறிஸ்தவர்களாக இருப்பதோ இல்ல கிறிஸ்தவ சடங்குகளை பின்பற்றுவதனாலே கிறிஸ்தவர்களாக இருப்பதோ அவர்களை கிறிஸ்தவர்களாக வேதாமம் தெரியப்படுத்தல. யாரை கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்துகிறது என்றால், உண்மையான மெய்யான தேவனை அறிந்து விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் கிறிஸ்துவோட இணைந்து அனுதினமும் அல்லது தினசரியும் அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில அந்த கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரமா யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து இருப்பார். கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அந்த நபரும் அந்த குடும்பமும் செயல்படுகிறதாக இருக்கும். அந்த உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அனுதின வேத வாசிப்பும் ஜெபமும் இருக்கும். எப்படி நாம் சுவாசிக்கும் போது நம்ம உயிருள்ளவர்களாக இருக்கிறதாக எண்ணப்படுகிறதோ அதே விதமாக அவர்களுடைய வேத வாசிப்பும் ஜெபமும் அவர்கள் உயிரோடு கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் கனி தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். இவர்கள் கிறிஸ்துவோட கூட இணைந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர்களுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து அவரோடு கூட நடக்கிற மக்களாக இருப்பார்கள். அப்படி நடக்கிற மக்கள் அவர்கள் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம ஏன் கிறிஸ்தவத்துல அனுதினமும் வேத வாசிக்கணும்னு சொல்றோம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் நம்ம பைபிள் வாசிக்கணும்? ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? கிறிஸ்தவனாலே பாத்தீங்கன்னா வேதம் வாசிப்பதும் ஜெபம் செய்வதும் அவங்களுடைய சுவாசம் போன்றது. அதை செய்யாமல் இருந்தா அவங்க செத்ததுக்கு சமம். அப்ப ஜெபிப்பதும் வேத வாசிப்பதும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தந்து நம்ம சொல்றோம்? இப்ப ஜெபிப்பதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிப்பது நாம் தேவனிடத்தில் பேசுவது. வேதத்தை தியானிப்பதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மோடு பேசுவது. தேவன் நம்மோடு பேசி நாம் அவரோடு பேசும்போது நாம் அவரில் நிலைத்திருந்து கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நான் உமக்கு உகந்த விதத்திலே உமக்கு சித்தமானபடி வாழ வேண்டும் என்று ஜெபித்து அவரோடு கூட இணைந்து நாம் வாழக்கூடிய மக்களாக இருப்போம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுவாசமாக வேத வாசிப்பும் ஜபமும் இருக்க வேண்டும். வேத வாசிப்பும் ஜபமும் உங்களில் இருக்கும்போது உங்களுடைய நடவடிக்கை ஒரு கனி தரக்கூடிய கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அது இறுதியில் கிறிஸ்துவை போல நீங்கள் மாறி ஒரு தியாகத்தோடு வாழக்கூடிய ஒரு மனப்போக்கையும் ஒரு செயல்பாட்டையும் உங்களுக்குள்ள என்ன வந்துருங்க கொண்டு வந்து விடும். அப்ப நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சில விஷயங்களை நாம் இழக்க வேண்டியது வரும். சில விஷயங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது வரும். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா வாழும்போது உங்களுடைய பிரதானமான முதன்மை ஸ்தானத்துல கிறிஸ்து இருப்பார். கணவருக்கு முதன்மையாக அவருடைய தலையாக கிறிஸ்து இருப்பார். மனைவிக்கு முதன்மையாக அவரை அந்த மனைவியை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக கிறிஸ்து இருப்பார். கிறிஸ்து ஒரு தலைவனையும் தலைவியையும் வழி நடத்தும் போது அந்த தலைவனும் தலைவியும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வழி நடக்கும் போது அந்த குடும்பம் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். இப்ப இந்த குடும்பத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, திருமண பருவத்தை எட்டியவர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் இருப்பாங்க, அல்லது அந்த குழந்தைகள் வளர்ந்திருந்தாங்கன்னா வாலிபர்களா இருப்பாங்க, அல்லது அந்த வாலிப பருவத்தினுடைய இறுதியில
திருமண பருவம் வந்தவங்களா இருப்பாங்க, அல்லது திருமணம் அடைந்து ஒரு பெற்றோர்களா இருப்பாங்க. இந்த 4 ஸ்டேஜ் ஒரு குடும்பத்துல இருக்கா இல்லையா? அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அனுதின வேத வசனம் மற்றும் ஜெபத்தின் மூலமாக தேவனோட கூட இணைந்து ஒரு கனித்தர வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு தியாக மனப்பான்மையோட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழும் போது அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் திருமணமானவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் இவர்கள் அனைவருமே ஆண்டவருக்கு ஒரு உகந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியுங்க? வாழ முடியும். முதலாவது இங்க இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க யாருமே உங்களுடைய பெற்றோரை சூஸ் பண்ணல, கரெக்டா? யாராவது நான் இந்த அப்பாவையும் இந்த அம்மாவையும் சூஸ் பண்ண உங்களால யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பிறந்ததாகட்டும், உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்ததாகட்டும், இது எல்லாமே கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 127:4 வாசிங்களேன். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நீங்க எப்படி உங்களுடைய பெற்றோரை டிசைட் பண்ணலையோ அதே விதமாக உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க டிசைட் பண்ணல, கரெக்டா? நீங்க யாருக்கு பிள்ளைகளா பிறக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா? இல்ல. உங்களுக்கு யார பிள்ளைகளா பிறக்கணுங்கிறது உங்களால ஒரு ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணும் உங்களால டிசைட் பண்ண முடியுமா? இப்ப இது எல்லாமே யாருடைய கருத்துல இருக்கு? சரி, அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்ப யாருடைய கருத்தின் கீழே இருக்கீங்க? அப்ப நீங்கள் பிறந்ததும் உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்ததும் எதுவுமே உங்களுடைய கரத்தில் இல்ல. நீங்க எதையும் செய்ய இயலாது. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பெண்களா இருக்கலாம். அப்ப நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில், அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. அப்ப அப்படி பிறந்த நீங்கள் அல்லது அப்படி கொடுக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக அல்லது நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால பெற்ற பிள்ளைகளாக யோசிக்காமல் இது தேவன் தந்த பரிசாக நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க எங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க, சரிங்களா? உங்களை என்னன்னு சொல்றாங்க? பெற்றோர்னு சொல்றாங்க. ஏன் உங்களை பெற்றோர்னு சொல்றாங்க? பிள்ளைகள் இருக்கிறதுனால. சரி, ஓகே, நான் அதே வார்த்தையை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்ததுனால, நீங்க ஆண்டவர் அந்த பிள்ளையை பெற்றதுனால, பிள்ளைகளை தேவன் சுதந்திரமாக பரிசாக கொடுத்ததுனாலே, அந்த பரிசை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றதுனால நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? பெற்றோரா இருக்கிறீங்க. அப்ப அந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் இல்ல? யார் உங்ககிட்ட அந்த பிள்ளைகளை கொடுத்தது? தேவன் கொடுத்த பிள்ளைகளை அவர்களுடைய குழந்தை பருவத்துல தேவனுக்கு என்று வளர்க்கிற பெற்றோரா இருக்கணும். நீங்க உங்க சுய விருப்பத்தின் அடிப்படையில உங்களுக்கு உகந்த விதத்துல உலகத்துக்குரிய விதத்திலேயோ அவர்கள் வளர்க்கிற பெற்றோரா இருக்கக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மீது ஒரு நோக்கம் கொண்டவரா இருக்கிறார். ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மீது ஒரு சித்தம் கொண்டவரா இருக்கிறார். அந்த நோக்கமும் அந்த சித்தமும் அந்த பிள்ளைகளிடம் நிறைவேற்றுவதற்கான அந்த பொறுப்பை பெற்ற பெற்றோரா நீங்க இருக்கிறீங்க. அந்த பிள்ளையை உகந்த விதத்திலே வளர்த்தெடுத்து ஆண்டவருக்கு ஏற்ற சமயத்துல பயன்படும் பாத்திரமா நீங்க உருவாக்குறதுக்காக தான் பெற்றோரா இருக்கீங்க. அதுக்குதான் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, அதுக்குதான் உங்களுக்கு பலனை தந்திருக்கிறாரு, அதுக்குதான் உங்களுடைய பெற்றோரை வச்சிருக்காரு. நீங்க மைக்கு வச்சு ஸ்டேஜ் முன்னாடி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய கொடுத்த பிள்ளைய ஆண்டவருக்கு என்று வளர்த்தெடுத்தீங்கனால அதுவே பெரிய ஊழியங்க. இப்ப இங்க எத்தனை பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போதகர் தான் ஊழியம் செய்வாரு, ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க?
ஊழியம் செய்யணும், அவங்க தான் வந்து நமக்கு ஜெபம் பண்ணணும், அவங்க தான் நமக்கு ஆசீர்வதிக்கணும், அவங்க தான் என்ன பண்ணணும், இரவு பகல் பாராமல் ஆண்டவருடைய பணியை செய்யணும்னு நீங்க பாக்குறது அப்ப ஊழியம் கிடையாதா? நீங்க பிறந்ததும் உங்களுடைய கையில் இல்ல, உங்க பிள்ளைகள் பிறப்பதும் உங்களுடைய கையில் இல்ல. தேவன் பரிசா உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சமயத்துல ஆகாரத்தை கொடுத்து, தேவையான கல்வியை கொடுத்து, தேவையான உடைகளை கொடுத்து, அவங்களை பராமரித்து, தேவையான சமயத்துல ஆரோக்கியமான ஒழுங்கு நடவடிக்கைகளால ஆண்டவர் குறித்து அறிவித்து வளர்க்குறீங்கன்னா அது உண்மையான ஊழியங்க. சரி, இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை ஊழியக்காரிகள், எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கீங்க? யாதோ ஒரு சிறுவருக்கு ஒரு இடரல் உண்டாக்குனா எந்திரக்கல்ல கட்டு ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? சமுத்திரத்தினுடைய ஆழத்துல போட சொல்றாரு. நீங்கள் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய ஆண்டவருக்கென்று வளர்க்காமல் நீங்கள் அவர்கள் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு தடையாக நடக்கக்கூடிய பெற்றோர்களா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? இப்ப பாத்துங்க. அப்ப டெய்லியும் நம்ம சர்ச்சில் காலை ஆராதனை, மாலை ஆராதனை, எழுப்புதல் முகாம் இதெல்லாம் நடக்காது. என்ன நடக்கும்? காலை அடக்க ஆராதனை, மாலை அடக்க ஆராதனை, எழுப்புதல் அடக்க ஆராதனை, இப்படிதான் நடத்தணும். எவ்வளவு பேரை சமுத்திரத்துல தூக்கி போடணும்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். புரியுதுங்களா? இயல்பான டெத் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் பனிஷ் பண்ணாருன்னா எவ்வளவு பேர் நம்மளால நான் உண்மையான பெற்றோரா ஆண்டவருக்கு உகந்த விதத்துல நான் பிள்ளைகளை வளர்க்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்ப பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரிடத்துல இருந்து பரிசாக பெற்ற ஒரு பெற்றோரா இருக்கிறீங்க. அப்படி பெற்ற பெற்றோரா இருக்கிற நீங்க அந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து உங்களுடைய ஊழியத்தை சிறந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும்? குடும்பத்துல நிறைவேற்ற வேண்டும். ஓகே, இந்த குழந்தை பருவங்கிறது ஒரு 0ல இருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமா? பிறந்ததுல இருந்து 12 வயசு. அதுக்கு அடுத்த பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாலிப பருவமும் திருமண பருவமும். கரெக்டுங்களா? 13 வயசுக்கு அப்புறம் வாலிபர்கள் யூத்னு அழைக்கிறோமா? அதுக்கப்புறம் ஒரு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா இல்லைன்னா 30 வயதுகிட்ட வரும்போது திருமணம் பார்க்கிறோமா? திருமண பருவம்னு நம்ம சொல்றோமா? இது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஒரு 12 வயதுக்கு மேற்பட்டவராக ஒரு 30 அல்லது திருமணம் நடக்கும் வரைக்கும் உள்ளவர்களை என்னன்னு சொல்லுவோம்? வாலிபர்கள் அல்லது திருமண வயதை எட்டியவர்கள் என்று சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலம் சிறந்த வகையில் அமைவதும் அல்லது சிறந்த வகையில் அமையாமல் இருப்பதையும் தீர்மானிக்கிற வயது எதுன்னா இந்த வயசு தான். எந்த ஏஜுங்க? 12 வயதுக்கு மேல திருமண வயதுக்கு உள்ள. இப்ப நீங்க எடுத்து யோசிச்சு பாருங்களேன். 12 வயசுல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு வந்த போது அவர்களுக்கு கற்பிக்கிற அந்த வேதப்பாளர்கள் மற்றும் ஆசாரியர்களிடம் அவர்களை வினவவும் அவர்களை ஆச்சரியப்படுத்தவும் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருந்தார் 12 வயதுல. கரெக்டுங்களா? நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்காங்க. போனுக்குள்ள எப்படி போவது, அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் செய்வது, அதை எப்படி இன்ஸ்டால் செய்வது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம அதை எப்படி ஹைட் செய்து வைப்பது. ஆச்சரியப்படுத்துறாங்களா இல்லையா? நமக்கு பேட்டர்ன் போட்டு லாக் எடுக்க தெரியல, அவன் நம்ம எடுக்க முடியாத லாக்க அவன் போடுறான். புரியுதா? இப்ப 12 வயசுல இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டதும் நாம் நடந்து கொள்ற விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 12 வயதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். குழந்தை பருவத்திலேயே பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர்களை பார்த்த இயேசு கிறிஸ்து 12ல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு? லூக்கா 2 அதிகாரம் 52 வசனம் நீங்க எடுத்துங்களேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப 12 வயதுல நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேதப்பாரர்களுக்கும் ஆசாரியர்களை ஆச்சரியப்படுத்திய இயேசு கிறிஸ்து 12 வயதுக்கு அப்புறம் 30 வயதுல தம்மை இஸ்ரவேலுக்கு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மேசியாவாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார்னா ஞானத்திலும் வளர்த்தியிலும்
தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஓகே, நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஆள் வளர்ந்துருக்காங்க, ஆனா என்ன வளரல, இன்னும் குழந்தைத்தனமாக வாலிப பருவத்தை எட்டின போதும் கூட இன்னும் அந்த ஆன்லைன் கேம்ஸ்ல மூழ்கி போய் கிடக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவை போல் இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ, அதே விதமாக பிள்ளைகளை ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தயவிலும் அவர்களை என்ன பண்ணணும், அதிக அதிகமாய் விருத்தி அடைகிற வகையில அந்த பிள்ளைகளை அந்த வாலிப பருவத்துல வளர்த்து எடுக்கணுங்க. அப்பதான் திருமண பருவம் வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையை குறித்துதான சரியான தீர்மானங்களை அவங்க என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். சிலர் அவங்களுடைய திருமண பருவத்துல சரியான முடிவை எடுப்பதற்கு பதிலாக தவறான முடிவு எடுக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையே வருத்தத்துக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் மாத்திடுறாங்க. தெரியுங்களா? சின்ன வயசுலேயே வரக்கூடிய அந்த எதிர்பாலின ஈர்ப்பு மற்றும் சின்ன வயசுலேயே அவர்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் மற்றும் அவர்கள் பழகக்கூடிய நபர்கள் இதன் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையில பேரழிவு வருவதற்கு அவர்களுடைய இந்த வாலிப பருவம் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப இந்த வாலிப பருவத்தில அவர்கள் சரியான விதத்திலே ஆண்டவருக்கு உகந்த விதத்துல அவர்களுடைய திருமண வயதிலும் கூட சரியான தீர்மானங்கள் எடுக்கும் வகையில அவர்கள் உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. அப்புறம் சின்ன வயசுல மட்டும் வளர்த்துட்டேன், பெரிய நாளுக்கு அப்புறம் அவனே அவளை பார்த்துக்குவான்னு சொல்லி நம்ம விட முடியுமா? அவனுடைய திருமண பருவம் வரைக்கும் எப்படிப்பட்ட சரியான தீர்மானங்களை எந்த சமயத்துல எடுத்து எப்படி ஞானமாக அறிவாக புத்தியாக செயல்பட்டு ஆண்டவருக்கு உகந்த விதத்துல வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது ஆசீர்வாதமானதாக அமைந்து விடவும் அதே சமயம் தண்டனைக்குரியதாக அமைந்து விடாதபடியும் பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமைங்க. இப்ப சொல்லுங்க, பெற்றோர்களா நீங்க பெற்ற பரிசுக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஊழியம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அப்ப ஸ்டேஜ்ல செய்யறதெல்லாம் ஊழியமா இல்ல நீங்க பண்றது ஊழியமா? யோசிச்சு பாருங்க. அவங்க ஊழியக்காரர்கள் கூட சில மாதங்களோ சில ஆண்டுகளோ சில வருடங்களோ தான். ஆனா நீங்க ஆயுசு முழுவதும் ஆண்டவருக்கு உகந்த விதத்துல உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அவர்கள் சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான ஒரு ஆசீர்வாதமான பாதையை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சிகரமான ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக அமைவதற்காக நீங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல இடத்துல பொறுப்புல நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. இறுதியாக நம்ம இந்த பெற்றோர்த்துவத்தை குறித்து பார்ப்போம். இப்ப பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். குழந்தைகள் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப முக்கியமானவங்க. வாலிபர்கள் திருமணம் மட்டும் அவர்களுடைய காரியங்களும் மிக முக்கியமானது. இப்ப பெற்றோர்களாக நாம் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நம்ம பார்க்கலாம். யாத்திராகம் 20 அதிகாரம் வசனங்கள் 4-6 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வசனங்கள் 4 முதல் 6 வரை. நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நான் எரிச்சலுள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் அன்புள்ள தேவன் தான். அதே சமயம் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிராக செய்யும் வரும்போது அவர் உங்கள் மீது அவர் தண்டனை தருவதற்கும் நீதி செய்வதற்கும் அவர் எரிச்சலுள்ள தேவனாகவும் என்ன பண்றாருங்க, இருக்கிறார். பிள்ளைகளை அவர்களுடைய குழந்தை பருவத்திலையும் வாலிப பருவத்திலையும் ஆண்டவருக்கு உகந்த விதத்துல மாற்றும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் தேடி வருகிறது. அதே சமயம் அந்த பிள்ளைகளை நீங்கள் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் சரியான விதத்துல நடத்தாத போது அதுக்கு ஏற்ற தண்டனைகளும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, வரக்கூடியதாக இருக்கிறது. பிதாக்களுடைய அக்கிரமத்தை எத்தனாம் தலைமுறை வரைக்கும் கேட்கிறாரு? 3-4 தலைமுறை வரைக்கும். ஏன் 3-4 தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கணும்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை 1ஆம் தலைமுறையோட நிப்பாட்டி இருக்கலாம், 2ஆம் தலைமுறையோட நிப்பாட்டலாம். 3ஆம் தலைமுறைக்கு போறாரு, 4ஆம் தலைமுறை வரைக்கும் போறாரு. ஏன் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்துல விசாரிக்கணும்? ஏன் தேவன் 3-4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும், உங்க பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு நீங்க பிள்ளைகளா இருப்பீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அவங்க பேர பிள்ளைகளா இருப்பாங்க உங்க பெற்றோருக்கு.
அவங்க ஒருவேளை வயது வந்து திருமணமாகி அவங்க பிள்ளைகள் எடுத்தாங்கன்னா கொள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 தலைமுறைய ஒருவரால பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலர் வந்து 5 தலைமுறை வரை பார்க்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தத்துல இது வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துதுன்னா, அந்த பெற்றோருடைய செல்வாக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் செல்லும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய நினைக்கிறேன். ஆபிரகாம்னு வேதாகமத்துல ஒருத்தர் இருக்கிறார், தெரியுங்களா? அவர் தன்னுடைய மனைவிய என்னன்னு சொன்னார்னா, பார்வோன் இடத்துல சகோதரின்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்கா? மனைவிய என்னன்னு சொன்னாரு? சகோதரின்னு சொல்றாரு. ஆபிரகாம் 1ஆம் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. 2வது தலைமுறை ஆபிரகாமுடைய மகன் வராரு. அவர் பேர் என்ன? ஈசாக்கு. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்கால கேரார்ல குடியிருந்த போது சகோதரின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? 3ஆவதா பாத்தீங்கன்னா யாக்கோபுன்னு ஒரு நபர் வராரு. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரிங்கிறாரு, ஈசாக்கு தன் மனைவியை சகோதரிங்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வராரு. யாக்கோபு தன் தகப்பனிடம் தன்னை ஏசா என்று பொய் சொல்லுகிறத பார்க்கிறோம். 3ஆம் தலைமுறை. 4ஆம் தலைமுறையை பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய புத்திரர்கள் 12 பேரு. அவர்கள் யோசேப்பு துஷ்ட மிருகத்தினால் பீருண்டு போனதாக, கொலை செய்யப்பட்டதாக தன்னுடைய தகப்பனிடத்துல பொய் சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதா? அப்ப ஒரு பெற்றோரா இருக்கக்கூடிய அவர்களுடைய செல்வாக்கு 4 தலைமுறை வரைக்கும் செலுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் போகுது. அப்ப ஆபிரகாம் சொன்ன பொய் ஈசாக்கு பொய் சொல்வதற்கு ஏதுவாக அமைகிறது. ஈசாக்கு சொன்ன பொய் யாக்கோபு பொய் சொல்வதற்கு ஏதுவாக அமைகிறது. யாக்கோபினுடைய பொய் அவனுடைய புத்திரர்கள் அவனிடத்தில் பொய் சொல்வதற்கு அமைகிறது. நீங்க பொய்யா பேசிட்டு பிள்ளைங்க உண்மையை பேசணும்னா எப்படி பேசும்? நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். கொய்யா மரத்தை நட்டு வச்சுட்டு தேங்காவை எதிர்பார்க்க முடியுமா? மாங்காவை நட்டை வச்சுட்டு சப்போட்டாவை எதிர்பார்க்க முடியுமா? எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். நீங்கள் முதலாவது உண்மையை பேசி உண்மையான பெற்றோரா இருந்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவர்கள் உங்களை போன்றதான உங்களுடைய செல்வாக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களாய் அவர்களும் உண்மையை பேசி உண்மையின்படி நடக்கிற மக்களாக இருப்பாங்க. இயல்பாகவே ஆதாமுடைய மீறுதல்னால பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியா இருக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். அவர்களுடைய சிறந்த வேதப்பாட வகுப்பு பெற்றோர் தான். அவர்கள் சிறந்த ஞாயிறு வகுப்பு யாருன்னா பெற்றோர் தான். நீங்கள் எவ்விதம் நடந்து கொள்கிறீர்களோ அவ்விதம் தான் அந்த பிள்ளைகளும் நடந்து கொள்வாங்க. நீங்கள் பிள்ளைகளிடத்தில் நல்ல விதத்தில உண்மையாக நேர்மையாக ஆண்டவருக்கு உகந்த விதத்துல நடக்காமல் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பீர்களானால் அது பிள்ளைகளிடமிருந்து என்ன பண்ணாது? உங்களுக்கு கிடைக்காது. அது உங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தான் என்ன பண்ணுங்க தரும். இப்ப இது வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டிகளாக முற்பிதாக்கள் இருந்ததுனால 4 தலைமுறைக்கு உண்டான பாதிப்பை பார்க்கிறோம். இதே ஒரு சரியான வழிகாட்டியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயுன்னு ஒருத்தர் இருக்கிறார். தீமோத்தேயை பத்தி சொல்லும் போது அவருடைய பாட்டி லோவிசால் கிட்ட இருந்த விசுவாசம் அவர் தாயாகிய ஐநேக்காலிடம் வந்தது. அந்த ஐநேக்காலிடம் இருந்த விசுவாசம் தீமோத்தேயிடம் வந்து தீமோத்தேயுக்குள்ளேயும் நிலைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் உண்மையற்ற பெற்றோர்களாக உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில நடந்து அவிசுவாசம் உடையவர்களாக மக்களாக நீங்கள் வாழும் போது அது 4 தலைமுறைக்குள்ள பாதிப்பை என்ன பண்ணுங்க ஏற்படுத்தும். பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 6ஆம் வசனம் வாசிங்களா? ஆசீர்வாதம்னா 1000 தலைமுறை வரைக்குங்க. ஆண்டவர் கூட என்றென்றைக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் விசுவாச மக்களாய், உண்மையுள்ள மக்களாய், தாழ்மையும் கீழ்ப்படுதல் உள்ள மக்களாய், அப்படிப்பட்ட பெற்றோர்களாய் உங்களுடைய பெற்றோர்த்துவத்தை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் நிறைவேற்றும் போது உங்களுடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் உண்மை அற்றவர்களாய் தேவனுக்கு விரோதமாய் உங்களுக்கு உகந்த காரியங்களை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் வாழும்போது உங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் தேவனை பகைக்கும் போது உங்களுடைய அக்கிரமங்களை தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுகிறாருங்க விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நீங்கள் பெற்றோர் துறவத்தை எப்படி நிறைவேற்றுகிறீர்கள் என்பதை அறிந்து
தண்டிக்கிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் செய்கிறதா இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் சந்ததிக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பெற்றோரா இருக்கிறீங்களா, இல்ல தண்டனையை கொண்டு வர பெற்றோரா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பெற்றோரா இருக்கிறீங்க? காலையில இருந்து நிறைய செய்திகள் பார்த்தோம், நிறைய சாட்சிகள் பார்த்தோம். எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கள் ஆண்டவருடைய சிந்தையும் ஆண்டவருடைய வழிநடத்துவதனாலே அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக அந்த குடும்பத்தை என்ன பண்றாங்க, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனைகள் மத்தியில சந்தோஷமாக வாழ்கிறது தாங்க உண்மையான கிறிஸ்தவ குடும்பம். பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அது போலித்தனமானது, அது உண்மையற்றது. உலகத்துல மனிதனாக இந்த மாம்சீகத்தில் இருக்கும் போது பிரச்சனைகள் வரும், டெஸ்ட் வரும். நான் என்ன சொல்றேன், 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்களுக்கு 2ஆம் கிளாஸ் டெஸ்ட் வருமா வராதா? இல்ல 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆனா டைரக்டா டிகிரியா நீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ் ஆனால் அதை விட கடினமான அடுத்த டெஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல வரும். செகண்ட் கிளாஸ் பாஸ் ஆவீர்களானால் அதை விட கடினமான டெஸ்ட் எத்தனாவது வரும்? 5ஆவதுல வரும். 5ஆவதுல பாஸ் ஆனீங்கன்னா 10th வரும்போது அதை விட கடினமா வரும். 10th பாஸ் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் காலேஜ் அது மாதிரி கடினமாயிட்டே தான் போகும். அப்ப பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு சோதனைகள் வரும். இதன் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சிந்தனையை உடைய மக்களாய் நீங்கள் வாழும்போது நீங்கள் இன்னும் வளர்கிறீர்கள், இன்னும் ஆசீர்வாதத்துக்குரியவர்களா மாறுகிறீர்கள். தேவன் உங்களை பூமியில வைத்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்ற மக்களா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, மாறிவிடுவீர்கள். இப்ப பிரச்சனைகள் மத்தியிலும் கிறிஸ்துவை சார்ந்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமான கிறிஸ்தவ குடும்பம். புரியுதுங்களா? அப்ப இவைகள் எல்லாம் உலகத்தினுடைய தாக்கங்கள் வரும், பிசாசனுடைய சந்திரங்கள் சூழ்ச்சியாக வரும். இதன் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் பின்பாக நீங்கள் குடும்பமாக பின் செல்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்ட குடும்பம் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமாதானம் பெற்ற ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக அமையுங்க. உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறட்டும். பூமியில் நீங்கள் பரலோக வாசிகளாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக நீங்கள் அவருடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றி வாழும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 128 1 முதல் 4 வரை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பீர்களானால் உங்கள் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுத்தி இருக்கும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மாறி விடுவீர்கள். நீங்கள் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் சேர்வதற்கும் ஆண்டவருக்கு பயந்து நடப்பதற்கும் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கும் உங்களுடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார்.